லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் இறுதிச் சுற்றில் மகுடம் சூடக்கூடிய ஒருவர் என்றால் அது திவினேஷ் என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள். அந்த அளவு திவினேஷ் தனது பாடலில் கவனம் செலுத்தி வருகின்றார். அவர் பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டும் பலரின் உள்ளங்களை வருடியிருக்கின்றது. நிபுணத்துவமான பாடல்களைப் போல் அவர் பாடி வருவதால் பலரும் வியந்து பார்க்கின்றார்கள். சரிக்குமப்பா நிகழ்ச்சிக்கு அவர் கிடைத்த ஓர் அருக்குடை என்று பலரும் அவரை வாழ்த்துச் செல்கின்றார்கள். அந்த அளவுக்கு சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் கிடைக்கப்பெற்ற ஒரு வரப்பிரசாதமாக திவினேஷ் பார்க்கப்படுகின்றார். உலகத்தில் இருக்கின்ற ரசிகர்களுக்கு மத்தியில் பிரபல்யம் வாய்ந்த ஒரு போட்டியாளராக திவினேஷ் மாறியிருக்கின்றார். பலவிற்கு மத்தியில் ஓர் வெற்றி இடுகோலாக திவினேஷ் பார்க்கப்படுவது இது யாராலும் மறக்க முடியாத ஒன்றாகும். ஆகவே இறுதிச் சுற்றில் திவினேஷ் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக இருப்பதாகவும் அது தொடர்பாக நடுவர்கள் கூடுதலான கவனம் செலுத்தி வருவதாகவும் திவினேஷுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி ஒவ்வொரு பாடலும் அங்கிருக்கின்ற நடுவர்கள் வியந்து அவரை வரவேற்கக்கூடிய அளவுக்கு பாடி வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே சற்று 1-2 வாரங்கள் காத்திருந்து யார் வெற்றியாளர் என்பதில் நாம் அவதானமாக இருப்பதாக லைவ் தமிழ் இயக்குநர்கள் கூறி வருகின்றார்கள். ஆகவே சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் ஒரு வெற்றி நாயனாக மகுடம் சூடக்கூடிய போட்டியாளராக திவினேஷ் மாறியிருக்கிறார் என்பதும் இங்கு மறக்க முடியாத உண்மையாகும்.